வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமோஷ்கார். சூரியன் எஃப்எம் 93.5ல டைம் பாஸ்ல ஹாட் சீட் நிகழ்ச்சி கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. வித் மீ ஆர்ஜே சுபா. ஸோ இன்னைக்கு நம்ம ஹாட் சீட்ல வழக்கம் போல ஒரு ப்ரொஃபஷனை சேர்ந்தவங்க தான் வந்து உட்காந்து பேச போறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது யார் என்ன அப்படின்னு சொல்லி அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். சூரியன் எஃப்எம் லிசனர்ஸ்க்கு என்னுடைய வணக்கம். என்னுடைய பேர் வந்து எம் கணேஷ். நான் வந்து திருப்பூர் டாக்ஸ் அண்ட் கோவை டாக்ஸ் அப்படிங்கிற சோஷியல் மீடியா பேஜோட ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ பேசுகிறேங்க. ஓகே. ஸோ இன்னைக்கு இவங்களோட பேஜஸை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ரொம்ப முக்கியமாக கோல்ஸ், மைல் ஸ்டோன், இந்த மாதிரி பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். கோவை டாக்ஸ் அண்ட் திருப்பூர் டாக்ஸ் அப்படின்ற சோஷியல் மீடியா ஹேண்டிலோட சிஇஓ கணேஷ் அவர்கள் தான் நம்ம கூட இன்னைக்கு பேசிட்டு இருக்காரு. சூரியன் எஃப்எம் 93.5ல டைம் பாஸ்ல ஹாட் சீட் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. வித் மீ ஆர்ஜே சுபா. ஸோ அடுத்த கேள்வியா, இந்த கோவை டாக்ஸ் அண்ட் திருப்பூர் டாக்ஸ் இந்த ஹேண்டில்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க மேம். இப்போது திருப்பூர் டாக்ஸ் அண்ட் கோவை டாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2019 நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ 2019 வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணப்போ நிறைய பேஜஸ் இருந்தது. என்டர்டெயின்மெண்ட்டுக்கான நிறைய பேஜஸ் வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் நிறைய இருந்தது. ஸோ நம்ம மக்களுக்கு வந்து திருப்பூர் அண்ட் கோயம்புத்தூர் அரௌண்ட் மக்கள் இருக்கவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நம்ம கொண்டு போகலாம், ஈஸியாக வந்து சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் மூலமாக கொண்டு போகலாம் அப்படிங்கிறக்காக திருப்பூர் டாக்ஸ் அண்ட் கோவை டாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டர் அண்ட் யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் இந்த 4 சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையும் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா பொதுமக்களுக்கு தேவையான வேலைவாய்ப்பு செய்திகள், நாளைக்கு எங்கே வேலைவாய்ப்பு முகாம் நடக்குது, அதே மாதிரி வந்து மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து மின்தடை ஏற்படும் பகுதிகள் வந்து எங்கே, திருப்பூரில் எங்கே நடக்குது, திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக எங்கே மின்தடை ஏற்படுது, அதேமாதிரி கோயம்புத்தூர் அண்ட் கோயம்புத்தூர் அரௌண்டில் எங்கெல்லாம் மின்தடை ஏற்படுது அப்படிங்கிறது ஒரு நாள் முன்னமே வந்து அவங்களுக்கு தேவையான அலர்ட்ஸை வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயமா என்னென்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் அண்ட் கோயம்புத்தூரில் திருப்பூர் டிஸ்ட்ரிக்டும் சரி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டும் சரி தினமும் வந்து இரவு ரோந்து காவலர்கள் வந்து எங்கே போகிறாங்க, அவங்களோட தொடர்பு எண்கள், ஏன்னா நைட் நேரத்தில் வந்து யாரை தொடர்பு கொள்ளணுங்கிறது பொதுமக்களுக்கு தெரியாமல் இருந்தது. ஸோ வந்து அதை வந்து ஈஸியாக கொண்டு போய் ரீச் பண்ணுற மாதிரி தினமும் வந்து நாங்கள் வந்து இதை கொண்டு போய் சேர்த்துட்ருக்கோம். இதை வந்து தொடர்ந்து 7 வருஷமாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நைஸுங்க. தொடர்ந்து பேசலாம். மக்களை கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. ஸோ அடுத்த கேள்வி என்னன்னா, இப்போது சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்னாலே இன்ஃப்ளூயன்சிங், மார்க்கெட்டிங் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பிம்பம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க? நாங்களும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறோங்க மேம், பண்ணாமல் இல்லை. எல்லா பேஜஸ் மாதிரி நாங்களும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறோம். அதுலேயும் வந்து நாங்கள் சில எத்திக்ஸ் வச்சுருக்கோம். சம் வந்து லைக் எம்எல்எம் கம்பெனி ஒரு பேக்ரவுண்ட் செக் பண்ணாமல் எந்த கம்பெனிக்கும் வந்து நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது கிடையாது. பேமெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறக்காக வந்து லிகர் ரிலேட்டடாக எந்த கம்பெனிஸ்க்கும் வந்து நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி வந்து எத்திக்ஸோடு தான் வந்து கோவை டாக்ஸ் அண்ட் திருப்பூர் டாக்ஸில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறோம். அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் இல்லாமல் சோஷியல் ரிலேட்டடாக நீங்கள் திருப்பூரில் எடுத்துட்டிங்க அப்படின்னா வனத்துக்குள் திருப்பூருங்கிற ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நாங்கள் வந்து டிஜிட்டல் சப்போர்ட் கொடுத்துட்ருக்கோம் மேம். எங்களால் முடிஞ்சது. அவங்க ஆல்ரெடி வந்து நல்ல எஸ்டாப்ளிஷ்டாக அரௌண்ட் வந்து 39 lakhs மரம் 39 லட்சம் மரங்கள் நட்டு அதை வந்து சிறப்பாக பாதுகாத்துட்டு வராங்க. வனத்துக்குள் திருப்பூருங்கிற அமைப்பு நிறைய இடங்களில் வந்து மரம் வளர்க்கணும் அப்படிங்கிற வந்து ஒரு எண்ணத்தை வந்து இன்னும் அதிக பேருக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி இனி ஒரு விதி சிவம் அப்படிங்கிற அமைப்பும் திருப்பூர் அண்ட் கோயம்புத்தூரில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான டிஜிட்டல் சப்போர்ட்டையும் வந்து நம்ம திருப்பூர் டாக்ஸ் அண்ட் கோவை டாக்ஸ் வந்து தொடர்ந்து கொடுத்துட்டு வரோம். அடுத்த கேள்வி என்ன கேட்கணும்னு ஆசைப்படுறேன்னா, இப்போ நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க உங்களோட சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் மூலமாக. ஃபேக்ட் செக்லாம் எப்படி பண்ணுறீங்க? ஏன்னா நிறைய ஃபேக்கான நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிடக்கூடாது இல்லையா? ஸோ எவ்வளோ கான்ஷியஸாக இருக்கீங்க? ஆத்தென்டிக்காக கரெக்டான பர்சன்ஸ் கிட்ட இருந்தால் நாங்கள் வாங்கி கொடுக்குறோம். சும்மா இப்போ திருப்பூர் டாக்ஸ் அண்ட் கோவை டாக்ஸில் ஒரு நியூஸ் வருது அப்படின்னா நீங்கள் 100% வந்து அதை ட்ரஸ்ட் பண்ணலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அது கவர்மெண்ட் சைட்லேருந்து நம்ம ப்ராப்பராக நம்மளும் ஒரு டைம் ரீசெக் பண்ணிட்டு தான் நம்ம ஒரு நியூஸே வெளியிடுவோம். எந்த நியூஸுமே வந்து நம்ம போடுறதுக்கு முன்னாடி வந்து செக் பண்ணாமல் போஸ்ட் பண்ணுறது கிடையாதுங்க. இப்போ ஒரு இபி அலர்ட்ஸ் வருது அப்படின்னா அது ப்ராப்பராக நம்ம அதற்கான பர்சன்ஸ்கிட்ட தான் நம்ம கலெக்ட் பண்ணி பண்ணுறோம். அதே மாதிரி திருப்பூர் அண்ட் கோயம்புத்தூரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த போலீஸ் ரவுண்ட்ஸ் டீட்டெயில்ஸுமே வந்து நம்ம திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ்கிட்ட இருந்தோம், திருப்பூர் சிட்டி போலீஸ்கிட்ட இருந்தோம், அதேமாதிரி கோயம்புத்தூர் சிட்டி அண்ட் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணி தான் நம்ம வந்து அந்த நியூஸே கொடுக்குறோம். அதுமாதிரி இபி அலர்ட்ஸ் வந்து திருப்பூர் அண்ட் கோயம்புத்தூர் மாதிரி தொழில் நகரங்களில் நாளைக்கு ஷட் டவுன் ஆகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுனால அவங்க அந்த வேலையை வந்து முன்கூட்டியே முடிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு செய்திகள் அதே மாதிரி தான். நம்ம வந்து எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சிலேருந்து அவங்க கொடுக்குற நியூஸை நம்ம ரிசீவ் பண்ணி அதை வந்து நம்ம மக்களுக்கு கொடுக்குறோம். இது எல்லாமே வந்து நம்ம ஒரு டைம் செக் பண்ணிட்டு தான் கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு தான் வந்து ஒரு நியூஸே நம்ம போஸ்ட் பண்ணுறோம். ஸோ திருப்பூர் டாக்ஸ் அண்ட் கோவை டாக்ஸில் ஒரு நியூஸ் வருது அப்படின்னா நம்ம 100% வந்து நம்ம மக்களும் வந்து அதை நம்புகிறாங்க. ஸோ ஏன்னா இவங்க கொடுக்குறது வந்து நம்பகத்தன்மையாக இருக்கும் அப்படிங்கிறனால. ஓகே, தொடர்ந்து பேசலாம். மக்களை கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. ஸோ எந்த ஒரு கரியராக இருந்தாலும் சரி, இல்லை எந்த ப்ரொஃபஷனாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணாலும் சரி, அதில் டெஃபினட்டாக மைல் ஸ்டோன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சூரியன் எஃப்எம் 93.5ல டைம் பாஸ்ல ஹாட் சீட் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. வித் மீ ஆர்ஜே சுபா. ஸோ இன்னைக்கு நம்ம ஹாட் சீட்ல யாரும் உட்காந்துருக்காங்கன்னா திருப்பூர் அண்ட் கோவை டாக்ஸ் ஓட சோஷியல் மீடியா ஹேண்டிலோட சிஇஓ அண்ட் ஃபவுண்டர் கணேஷ் அவர்கள் தான் உட்காந்துருக்காரு. ஸோ சொல்லுங்க, உங்க 2 அக்கௌண்ட்டோட அதாவது சோஷியல் மீடியா ஹேண்டிலோட மைல் ஸ்டோனா என்ன சொல்லுவீங்க? இப்போ திருப்பூர் டாக்ஸ் அண்ட் கோவை டாக்ஸோட மைல் ஸ்டோன் சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுறது என்னன்னா, இன்னைக்கு எல்லா சோஷியல் மீடியா பேஜும்
வந்து அட்வர்டைஸ்மெண்ட் அந்த லெவலோட நின்றுவாங்க. லைக் ஒரு பெரிய மீடியா கம்பெனிஸ் தான் வந்து அவார்ட் ஷோஸ் அந்த மாதிரி பிளான் பண்ணுவாங்க. நம்ம திருப்பூர் அண்ட் கோயம்புத்தூர் இந்த ஜோனில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து தொடர்ந்து 3 இயர்ஸாக வந்து நாங்கள் பிஸ்னஸ் அவார்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிஸை வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரியும் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் கம்பெனியை வந்து ரெகக்னைஸ் பண்ணுற மாதிரியும் நாங்கள் கேட்டகரியில் பண்ணிருக்கோம். நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு அப்ளிகேஷன் பண்ணுறவங்களோட நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 500 இருக்கும். ஸோ நாங்கள் ஃபஸ்ட் இயர் வந்து 100 மெம்பர்ஸ் கொடுத்துருந்தோம், செகண்ட் இயர் வந்து 75 மெம்பர்ஸ் கொடுத்துருந்தோம், இப்போ தேர்ட் இயர் வந்து தேர்ட் எடிஷன் வந்து 50 மெம்பர்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம அவார்ட் நம்பர்ஸை வந்து நம்ம கம்மி பண்ணிகிட்டு இருக்கோம். என்ன ரீசன்னா இன்னும் நம்ம குவாலிட்டியாக கொடுக்கணும் அப்படிங்கிற ரீசனுக்காக தான் அவங்களோட கூகுள் ரிவ்யூஸ் அண்ட் வந்து அவங்க இன்ஸ்டாகிராமில் வந்து எந்தளவுக்கு அவங்க க்ரோ பண்ணியிருக்காங்க, சோஷியல் மீடியா வந்து எந்தளவுக்கு அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 கிரிட்டீரியா வச்சு தான் நம்ம வந்து அவார்ட் ஷோவில் வந்து நம்ம அவங்கள நாமினிஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த பிஸ்னஸ் அவார்டு வாங்கினவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாஸ்ட் 3 இயர்ஸில் நிறைய பேருக்கு வந்து அவங்க பிஸ்னஸ் க்ரோ ஆகிறதுக்கு இந்த பிஸ்னஸ் அவார்ட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நெக்ஸ்ட் இயரும் நாங்கள் 4th எடிஷனும் நடத்திருக்கோம். ஸோ நைஸ். தொடர்ந்து பேசலாம். மக்களே கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. ஸோ ஆரம்பத்தில் திருப்பூர் டாக்ஸ் தான் ஓப்பன் பண்ணதா சொல்லியிருந்தாரு. ஸோ அது ஓப்பன் பண்ணணும் அப்படின்ற ஐடியா எப்படி வந்தது அப்படின்றது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். திருப்பூர் டாக்ஸ் அப்படிங்கிற பேஜ் ஸ்டார்ட் பண்ணுங்கிற ஐடியா வந்து நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் 2019 முன்னாடி. ஸோ சோஷியல் மீடியாவில் வந்து நம்ம நிறைய பேஜஸ் பார்த்துட்டு இருந்தோம். எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சினிமா ரிலேட்டடாக அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னா நம்ம திருப்பூர் அண்ட் கோயம்புத்தூரில் நிறைய பேப்பர்ஸ் வருது, நியூஸ் வந்து நெக்ஸ்ட் டே தான் வந்து ரீச் ஆகுது. ஸோ இம்மீடியட்டாக வந்து இப்போ ஒரு அந்த சேம் டேயில் வந்து நடக்கிற விஷயங்கள் வந்து மக்களுக்கு போய் ரீச் ஆகாமல் இருந்தது. ஸோ இம்மீடியட்டாக ரீச் பண்ணுறதுக்கு நமக்கு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வந்து நல்ல டூலாக இருந்தது. ஸோ வந்து 2019 வந்து இந்த திருப்பூர் டாக் ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட்டு நோக்கமே என்னென்னா இந்த எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டடாக நிறைய திருப்பூருக்குள்ள வந்து தேவைகள் இருந்தது. ஸோ வந்து வேலை வாய்ப்பு ஒரு பக்கம் இருக்குது, வேலை தேடுறவங்க ஒரு பக்கம் இருக்காங்க. ஸோ 2 பேரையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு சரியான பிளேஸ் இல்லாமல் இருந்தது. ஸோ அதுக்காக தான் மெயினாக ஸ்டார்ட் பண்ணதோட மெயின் ரீசனே வந்து திருப்பூர் டாக்ஸ் அதான் ரீசனுங்க. ஸோ வந்து 2019 நம்ம ஸ்டார்ட் பண்ணி அதன் மூலமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து நம்ம வந்து வேலை வாய்ப்புகள் வந்து நம்ம அதன் மூலமாக வந்து பெற்றிருக்காங்க. இது ஒரு மீடியாவாக நம்ம கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப நம்ம இதை டீம் எக்ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். இப்போ என்னோட திருப்பூர் டாக்ஸ் அண்ட் கோவை டாக்ஸில் வந்து பார்ட்னராக வந்து அவங்க ஆல்ரெடி ஒரு எஃப்எம்ல வந்து ஆர்ஜேவாக இருந்தவங்க யாயா நித்யான்னு சொல்லிட்டு இப்போ அவங்க வந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்க வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு, ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு. ஸோ அவங்க உள்ளே வந்திருக்காங்க. தென் வந்து இன்னொரு ஆர்ஜே இருக்காங்க நம்ம டீம் வந்து அதே மாதிரி ப்ராப்பர் நம்ம கேமராமேன் டீம் செட்டப்ஸ் எல்லாமே வந்து என்ன அப்படின்னா ஒரு மீடியா அளவுக்கு நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறக்கான அந்த டீம் செட்டப் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, தொடர்ந்து பேசலாம். மக்களே கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. திருப்பூர் டாக்ஸ் அண்ட் கோவை டாக்ஸ் மாதிரியே டிஎன் டாக்ஸ் அப்படின்ற ஒரு ஹேண்டில் ஓப்பன் பண்ணுற ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த 2 சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸோட சிஇஓ அண்ட் ஃபவுண்டர் கணேஷ் அவர்கள். அதை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கள் சார். திருப்பூர் அண்ட் கோயம்புத்தூர் தொடர்ந்து ஈரோட்லேயும் வந்து நம்ம ஈரோடு டாக்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். டிஎன் டாக்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் இயர் பிளானில் வச்சுருக்கோங்க. இது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம மக்கள் வந்து எல்லாருமே வந்து லோக்கலைஸ்டாக நம்ம ஊரில் என்ன செய்திகள் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு தான் எல்லாருமே விருப்பப்படுவாங்க. ஸோ லோக்கலைஸ்டாக நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து நம்ம ஒரு சேனல் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பிளான் மேம். இப்போ டிஎன் டாக்ஸுங்கிறது காமன் ஆல் ஓவர் தமிழ்நாடு. ஸோ இப்போது நம்ம திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் ஆல்ரெடி கவர் பண்ணியிருக்கோம், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஆல்ரெடி கவர் பண்ணியிருக்கோம். இந்த இயர் வந்து நம்ம ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் கவர் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு லோக்கலைஸ்டாக அந்தந்த டிஸ்ட்ரிக்டான சேனலாக நம்ம வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் பிளானுங்க. ஏன்னா இப்போ நியூஸ் சேனல் அப்படிங்கிறது ஜென்ரலாக ஓவரால் நியூஸ் கொடுப்பாங்க. இப்போ நம்ம லோக்கலைஸ்டாக நம்ம ஊரில் என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இது பிளான் வச்சுருக்கோங்க. ஸோ வரப்போகிற வருஷங்களில் வந்து இது 1 by 1 நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு இருக்கோங்க. ஓகே, கிரேட். ஆல் தி பெஸ்ட் அதுக்கு. அண்ட் மக்களே தொடர்ந்து கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் அப்படின்னாலே இன்ஃபர்மேஷன்ஸை டக்குன்னு கொடுத்துட்டே இருக்காங்க. நிமிஷத்துக்கு செகண்ட்ஸ்க்குன்னு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும் போது கோவை டாக்ஸ் அண்ட் திருப்பூர் டாக்ஸ் எந்த வகையில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க? இப்போ ஒரு நியூஸை வந்து இமீடியட்டாக யார் பிரேக் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம அந்த நியூஸோட பேக்ரவுண்ட் செக் பண்ணாமே நம்ம வந்து இமீடியட்டாக ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எந்த பிரேக்கிங்கோ இல்லை அந்த மாதிரிக்காக வந்து நம்ம எந்த வீடியோவோ எந்த போஸ்ட்டுமே வந்து பண்ணுறது இல்லைங்க. ஒரு விஷயம் வந்தாலும் வந்து அதை பொறுமையாக நம்ம அதை பேக்ரவுண்ட் செக் பண்ணிவிட்டு அது 100% மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நம்ம போஸ்ட் பண்ணலாங்க. ஏன்னா இன்றைக்கி ஃபுல்லாக வந்து சோஷியல் மீடியாவில் வந்து நெகட்டிவிட்டிஸ் தான் ஜாஸ்தியாக இருக்குங்க. ஸோ நம்ம பேஜில் வந்து நம்ம ஒரு இதாகவே என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா நெகட்டிவான விஷயங்கள் வந்து எதுவுமே வந்து நம்ம போஸ்ட் பண்ணக்கூடாது. பாசிட்டிவான விஷயங்கள் வந்து ஏன்னா இன்றைக்கி பாசிட்டிவிட்டி வந்து ரொம்ப கம்மியாகிட்டே இருக்குங்க. ஸோ ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் வந்து நம்ம ஷேர் பண்ணணுங்கிறதா நம்ம 2 பேஜ்லேயுமே வந்து நம்ம ஒரு கோலாக வச்சுருக்கோம். ஸோ அதுதான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பேக்ரவுண்ட் செக் பண்ணாமல் வந்து எந்த நியூஸுமே வந்து நம்ம இதில் வராதுங்க. ஸோ அவசரம் இப்போ நம்ம இமீடியட்டாக வந்து ரீச் ஆகணும் அப்படிங்கிறக்காக வந்து எந்த வீடியோவோ எந்த போஸ்ட்டோ வந்து என்றைக்குமே நாங்கள் வந்து ஷேர் பண்ணுறது இல்லைங்க. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் நான் கேட்ட கேள்விக்கலாம் பேஷன்ஸோட ஆன்சர் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. அண்ட் மக்களே இதெல்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் கேட்டுட்டு நானும் இங்கேருந்து கிளம்பிக்கிறேன். பாய்.